One of my favorite movies, Pearl Harbor. இந்த சீன் முன்னாடியே ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம். Let's watch it again. そうすれば敵側はますますもって混乱状態に陥ると思う。名案だ。賢明ですね。賢明な人間は戦わずして戦に勝つよ。ஜூனியர் இந்த சீனியர் ஜெனரலை அப்ரிஷியேட் பண்ணும்போது இவர் சொல்கிறாரு, நான் பிரில்லியன்ட்லாம் இல்லைப்பா. இஃப் ஐ வேர் ட்ரூலி பிரில்லியன்ட் ஐ வுட் ஹவ் ஃபவுண்ட் அ வே நாட் டு ஃபைட் திஸ் வார். இந்த வாரை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த வார் நடக்காமல் இருந்திருந்தா யூ குட் ஹவ் கிவன் மீ கிரெடிட் அப்படிம்பார். செய்யாமல் இருத்தல் ஒரு புதிர், 3 புதிர்கள், அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வணக்கம். 419 அந்த 3 புதிர்கள் அப்படின்னு சொன்னேனே, they actually started here. Zoho schools, that's where I spend most of my time these days. அதில் நாங்கள் 3 விதமான பள்ளிகள் வச்சுருக்கோம். There is a school of design, a school of technology and a school of business. அதை நச்சுன்னு சுருக்கமாக வார்த்தைகளில் பார்க்கணும் அப்படின்னா, a school where we teach how to create experiences, interfaces, where we teach them how to code those experiences, and having created, conceived, having coded it, you need to communicate it to the outside world. So this is what we think we are trying to do at Zoho schools. இங்கே நான் 3 பள்ளிகள்லையும் நான் பாடம் நடத்தும் போது அன்யூஷுவலாக ஒரு விஷயம் நடந்தது. 3 பள்ளிகள்லையுமே நான் நடத்துகிற பாடத்தில் ஒரு முரணா ஒரு சென்டென்ஸ் கண்ணுக்கு முன்னால் நின்னது. இங்கே தானோ அது நினச்ச போது இந்த ஸ்கூல்லையும் அது முக்கியம், அந்த துறையிலையும் அது முக்கியம் அப்படின்னு டப் டப் டப்னு நின்னது. என்ன சென்டென்ஸ் அது பார்க்கலாமா? This man, you may not know him. He is still not a man. He is a 15-year-old kid at this time. His name is Rich Skrenta. He has the dubious fame for having programmed the first microcomputer virus. And the personal computerல வைரஸ்னு ஒன்று விதைச்ச முதல் ஆள் இவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் இப்படி இருக்கார். பட் இவருடைய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு த வேர்ல்ட் விச் ஸ்ட்ரக் அஸ் ஆட் டு மீ, என்னடா இப்படி சொல்கிறார் அப்படின்னு எனக்கு பட்டது திஸ் சென்டென்ஸ். ஹி செட், கோட் இஸ் ஆர் எனிமி. ப்ரோக்ராமர், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு கூட சொல்லலாம். அவர் கோட் இஸ் ஆர் எனிமி. அதை நீ நிறைய உருவாக்கிடாத. இவரை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா இவர் வெளியில் ரொம்ப தெரிய மாட்டார். இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இவருடைய கார்ட்டூன் லுக்கை வச்சு தான். அந்த கார்ட்டூன் லுக் இப்படி இருக்கும், கோடிங் ஹாரர் அப்படின்னு பேர். இந்த கோடிங் ஹாரர் பிளாக் வழியாக ரொம்ப ஃபேமஸான ஜெஃப் ஆட்வுட், நிறைய ப்ரோக்ராமர்ஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்லாம் போவாங்க. ஒரு ப்ரோக்ராமரோட கூகுள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குரூப் ஆஃப் சீரீஸ், குரூப் ஆஃப் சைட்ஸை உருவாக்கினவர் இவர் ஒரு லைன் சொல்கிறார். ரிச் ஸ்க்ரெண்டா மாதிரியே இவருடைய லைனை பாருங்க. இட் சேஸ், த பெஸ்ட் கோட் இஸ் நோ கோட் அட் ஆல். நீ உருவாக்காம இருக்கியா, எவ்வளவு விஷயங்கள் பண்ணாம இருக்க ப்ரோக்ராமிங்ல, எத்தனை லைன்ஸ் அடிக்காம உன்னால காப்பாற்ற முடியறது, தட் டிஃபைன்ஸ் ஹவு குட் அ ப்ரோக்ராமர் யூ ஆர் அப்படின்னு ஒரு ஃபிலாசபியை கொண்டு வர்றார். ஏன் இந்த 2 பேருமே இப்படி சொல்றாங்க ப்ரோக்ராமிங்கை பற்றி? ஒரு முரணா இருக்கே அப்படின்னா,
Let's take the example of Swiss Army knife. ப்ரோக்ராமிங் உலகத்திலையும் இந்த Swiss Army knife உருவாக்குறதுலையும் நிறைய I see some similarities. For example, both a programmer and a Swiss Army knife manufacturer would be focused on speed of execution. எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நான் ஆர்மி நைஃபை எடுத்தேன்னா எவ்வளவு வேகமா அதை உருவி எடுத்து தேவையான விஷயத்தை பண்ண முடியாது. எஸ், அதே மாதிரி I will be obsessed about how many features my software has, how many different things I can open out from my Swiss Army knife. அதே மாதிரி I'll also be wondering if it is flexible enough. புது விஷயங்களை, அந்த மேனுஃபேக்சரர் நினைக்காத விஷயங்களை கூட என்னால் இதுக்கப்புறம் ஆட் ஆன் பண்ண முடியுமா, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? ஒரு Swiss Army நைஃப்லேருந்து இன்னொரு Swiss Army நைஃபை ஜாயின் பண்ணால் மூன்றாவது டூல் ஒன்று கிடைக்குமா? ஃப்ளெக்சிபிலிட்டி. அதோட சேர்ந்தது தான் இந்த ரோபஸ்ட்னஸ். ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாஃப்ட்வேர் டூல், அது எதுக்காக இன்டெண்ட் பண்ணாமல் இருந்ததோ, ஐ டிடன்ட் கிரியேட் திஸ் சாஃப்ட்வேர் ஃபார் திஸ் அப்படின்னு அந்த கிரியேட்டர் சொல்லிட்டு இருப்பான். பட் ஐ ஆம் யூசிங் இட் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு. இப்போ பென்சிலை வச்சு காது குடையிற மாதிரி ஐ வில் யூஸ் இட் ஃபார் அன்யூஷுவல் திங்ஸ். நீ யாரு கேட்கறதுக்கு, பணம் கொடுத்து வாங்கிட்டேன் இல்லை? அது மாதிரி குரங்குத்தனமா உபயோகிச்சாலும் உடையாமல் சிதையாமல் இருக்கா? that is robustness. And of course, எவ்வளவு சுருக்கமா இருக்கு. இவ்வளவு நேரம் அதுதான் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு சுருக்கமா கச்சிதமா இருக்கு. And finally, எவ்வளவு நேரம் மெனக்கட்டு செஞ்சத. I wanted a simple knife. You took 2 years to manufacture a Swiss Army knife, while I wanted just a bread cutting knife. Speed of development. இப்போ ஒரு புரோகிராமர் உலகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 6 விஷயங்களும் டெட்லைனையும் ஸ்கெட்யூலையும் வேறு வேறு திசைகளில் இழுத்துக்கிட்டு இருக்கும். If you try to optimize on one of them, you will have to sacrifice a couple of others. அதனால சொல்றார் ஜெஃப் அட்வுட், please focus on brevity of code. Simplify, shorter, smoother, cuter. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கலாம். வளவள குழக்குழான்னு எழுத போறத கம்மி பண்ணு. The best code is the code that hasn't been written. All right, that's the code world. What about the create world? The design அப்படின்னு பேசணுமே. So இப்போ பார்த்தீங்கன்னா, this is the package that has arrived. And this is what I want to achieve. Before my wife comes home, I want to hang that beautiful painting on the wall. And I need a tool. From here to there, I have to reach. அதுக்கு தான் இந்த tool. We have to realize that the tool is very important, but the tool is not the end goal. அதை பார்த்து எவ்வளவு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு ஹெவியா இருக்கு, எவ்வளவு லைட்டா இருக்கு, எவ்வளவு சேஃபா இருக்கு. We will not be obsessing about the tool. ஏன்னா the best design is no design at all. ஒரு யூசருக்கும் அந்த யூசர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ராப்ளமுக்கும் அந்த யூசர் அடைய வேண்டிய சொல்யூஷனுக்கும் நடுவில் வர்ற அப்டக்கிள், நடுவில் வர டெம்பரரி டிஸ்ட்ராக்ஷன், அதுதான் டிசைன். கெட் லாஸ்ட், கெட் அவுட் ஆஃப் மை வே, லெட் மீ ரீச் மை டெஸ்டினேஷன் ஃபாஸ்டர். இட் ஷுட் ஆக்சுவலி பி லைக் திஸ். The tool should be insignificant, shouldn't take your mind time. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஏடிஎம்ல போய் நீங்க டிரான்சாக்ட் பண்ணீங்கன்னா போறீங்க, போடுறீங்க, எடுக்கிறீங்க, வரீங்க. ஆஹா எவ்வளவு அழகா ஏடிஎம். நோ. How about attaching a file? ஒரு அப்லோட் பண்றீங்க, இழுத்து போடுறீங்க ஒரு ஃபைலை, அது பாட்டுக்கு போயிட்டு டன் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் சில அப்லோட் மெக்கானிசம்லாம் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ வேற வேலையை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லு. That is getting out of the way. Opening a can opener,
நம்மளுக்கு உள்ளே இருக்கிறத பார்க்கணும். உள்ளே இருக்கிற குலாப் ஜாமுனை சாப்பிடணும். நம்ம இங்கே பாருங்க எவ்வளோ அழகா, இதில் கேன் ஓப்பனரும் இருக்குது, இதில் ஒரு பேபி ப்ரூஃப் இருக்குது. எஸ், தேங்க்யூ, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் அபவுட் இட். ஹவ் அபவுட் சேவிங் அ நம்பர்? ஒரு புது நம்பர், ஒருத்தரை மீட் பண்ணுறீங்க, அவரோட நம்பரை கேட்குறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு ஃபோனில். பார்த்துருக்கீங்களா? கிரியேட்டுங்கணும், ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் கொடுக்கலன்னா கிரியேட் பண்ணாது, சேவ் பண்ணாது, எரர் த்ரோ பண்ணும். அந்த ஆள் பார்த்துட்ருக்கார் நம்மளை. ஃபோனை வாங்கினோமா, அந்த நம்பரை உள்ளே சேவ் பண்ணோமா, போயிட்டே இருந்தோமாங்கிற அந்த கெட் அவுட் ஆஃப் மை வே, அந்த டிசைன் ஃபிலாசபியை நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. Google has understood it. Google optimizes to minimize the time you spend at Google. ஒரு விஷயம் நீங்க யோசிச்சுக்கிட்டு போறீங்க, கூகுள் இன்டர்ஃபேஸ் 20 வருஷமா சேஞ்சே ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? They don't want to add bells and whistles. They just want to get out of the way so that உன்னுடைய search query instantaneously almost பதில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். So the best design is no design at all. Marketing உலகத்துல, the world of communication, getting the word across, spreading the word, அந்த உலகத்துல the best marketing is no marketing at all. Hugh MacLeod அப்படிங்கிறவர் கிரேட் பிளாகர், ஆத்தர், ஃபிலாசபர். என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய கார்ட்டூன்ஸ் 2-3 முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம. இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார். If you talk to people the way advertising talk to people, என்ன ஆகும்? They would punch you in the face. இல்லையா? ஏன் இவ்வளவு ஆப்ஸ் இருக்கு, இவ்வளவு ப்ரௌசர்ஸ் இருக்கு? ஆட் பிளாக்கர், ஆட் பிளாக்கர் பிளஸ். ரீசெண்டா பார்த்தேன், ஆட் பிளாக்கர் போடுற ஆட்ஸை பிளாக் பண்ற பிளாக்கர் இருக்கு. Why? We have grown in a world where they thought advertising means interrupting. நீ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்க, உன்னை ஃப்ரீயா பண்ண விடுறோம்ல, பாரு இந்த ஆட, வா இந்த பாட்டை கவனி, வா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு. That's not the world we are in today. அந்த இன்டரப்ஷன் ட்ரிவன் மார்க்கெட்டிங் முடிஞ்சு போச்சு. Trust me அப்படிங்கிற இருந்தால், will you trust this person? Trust me, I'm the sales guy. Why? Why are we not able to trust? Because this person is looking for that quick deal. Overnight ப்ராசஸை முடிச்சுட்டு நான் நாளைக்கே கிளம்பி போயிடுறேன், ஒன்லி டே ஆஃப்டர் டுமாரோ உனக்கு தெரியும் ப்ராடக்ட் உடஞ்சு கிடக்கு அப்படின்னு. அதுக்குள்ளேயும் நான் ஓடி போயாச்சு. But no, those times are gone. Today we live in a lifetime value for the customer. வாழ்நாள் முழுக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆள் திருப்பி நம்மள்கிட்ட எதையே வாங்க வருவார் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த ஆள் நம்ம விற்கிற மற்ற ப்ராடக்ட்ஸை வாங்க வருவார் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா, மாமா, உறவினர், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வருவார். அண்ட் he will spread the word, be our agent அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கணும்னா ரிலேஷன்ஷிப்பை தான் முதல்ல முன்னாடி வைக்கணும், இன்டரப்ஷனை ஒத்தி வைக்கணும். மார்க்கெட்டிங் should not probably be done at all. This is marketing அப்படின்னு ஒரு புக் நம்ம சேத் கோடின் ஐயா எழுதினது. அதில் ரொம்ப அழகாக 2 sentences பார்த்தேன். I wanted to share them with you. The first one says, the shortcuts using money, பணத்தை வச்சு, to buy attention, to sell average stuff to average people. அதெல்லாம் அந்த காலத்து கதை, முடிஞ்சு போச்சுப்பா, இன்னுமே அதை பண்ண முடியாதுன்னா. No longer is there any space for an average person to sell average people average stuff. What is the time today? அப்படின்னா he says, you have to do this. Learn to see how humans dream. எப்படி விழையறாங்க, என்ன ஆசைப்படுறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க. இதை அப்சர்வ் பண்ணு, இதை வாட்ச் பண்ணு,
இந்த பிஹேவியர்ஸை கற்றுக்கோ. And having done that, he adds, help them. Marketerna yarupa, you have to help. So they become better versions of themselves. அவங்க யாரோ ஆணுன்னு ஆசைப்படுறாங்கல்ல. Help them become better versions of themselves, the ones they seek to be. That is being a marketer. இதில் மார்க்கெட்டிங்க்கு எங்கே இடம் இருக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? And that brings me to my closing thought today. This is from Christopher Robin and Winnie the Pooh. Wow, ரொம்ப அழகான ஒரு quote பார்த்தேன். It goes like this. People say nothing is impossible. எப்படி விளையாடுறாரு பாருங்க. But I do nothing every day. And nothing ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமாவா? I do nothing every day. Doing nothing often leads to the very best of something. Because when you stop and think, you probably might come up with a better idea. So, no design is probably the best design. The best code is probably the one that doesn't get written. And marketing will not be called marketing anymore. Thanks a lot. Oh, இன்றே இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சந்திப்போம். Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.